அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஷபீர், இந்த சந்திப்பு திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? திருவள்ளூர்ல பேரணியில கலந்துக்கிறதுக்காக கே.சி. வேணுகோபால் வந்தாரு. செய்தியாளர் சந்திப்புல காங்கிரஸ் திமுக சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. அன்றைய தினமே முதலமைச்சரை சந்திப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையை அந்த சந்திப்பு நடக்கல. இப்ப அந்த சந்திப்பு நடக்குது, எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு கிளாரிட்டி வந்திருக்கிறது அப்படின்றதுதான் தெரிகிறது. அதாவது காங்கிரஸ் மேலிடம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கே.சி. வேணுகோபால் அவர்களை மீண்டும் முதலமைச்சரை சந்தித்து என கடந்த முறை அவங்க பார்க்கல, இந்த முறை மீண்டும் முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டும், பேசி இந்த விஷயம் இதை எந்த திசையை நோக்கி இந்த கூட்டணி போகணும் அப்படின்ற அந்த விஷயங்களை உறுதி செய்வதற்கான ஒரு சந்திப்பாக தான் இது அமையும் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா இந்த காங்கிரஸ் உடைய தலைவர்கள், அது மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், சமீபமாக கடந்த சில நாட்களாக அவங்க இந்த திமுகவுக்கு எதிரான கருத்துகளோ அல்லது இந்த கூட்டணி குறித்தான கருத்துகளோ பேசுறது இல்ல. அவங்களுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த கூட்டணியில பெரிய அளவுல ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது அப்படின்றதுல ஒரு தெளிவான முடிவை காங்கிரஸ் மேலிடம் எடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதை ஃபைனலைஸ் பண்ணிடணும். ஏன்னா இப்ப பேச்சுவார்த்தை தொடங்குகிறது அப்படின்னும் போது எவ்வளவு சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு பிரச்சாரத்துக்கு போறோமோ அதுதான் சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்க முடியும் இந்த தேர்தல்ல. ஏன்னா கிரீஷ் சோடங்கரும் தொடர்ச்சியாக பேசின ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களும் பிரஷர்ல இருக்காங்க. என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றத பேசிட்டு நாம அடுத்த கட்ட வேலைகளுக்கு நகர வேண்டும் அப்படின்றதுதான் காங்கிரஸ் உடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு கே.சி. வேணுகோபாலுடைய விசிட்ல அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நேரடியாக அவர் பேசும்போது காங்கிரஸ் உடைய கோரிக்கை என்ன, திமுக என்ன சொல்கிறது, எவ்வளவு தொகுதிகள், என்ன ஏது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு மற்றபடி அந்த சீட் ஷேரிங்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அதுல தொகுதிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட வேண்டும் அப்படின்றதுதான் தற்போது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. சோ ஆகவே அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த சந்திப்பு என்பது நடக்க இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். நன்றி ஷபீர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.